நீங்கள் ஒன்றை மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த புண்ணியங்களை கூட ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நிராகரிக்கக்கூடும். ஆனால் நீங்கள் செய்த பாவங்களை நிச்சயம் உங்கள் குழந்தைகள் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த ஊரில் குமரன் என்பவன் வாழ்ந்து வந்தான். குணத்தில் மிகவும் நல்லவன். அவன் தன் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த ஊரில் இருக்கும் ஒரு சாதுவிடம் மட்டுமே ஆலோசனை கேட்டு அதன்படியே நடந்து கொள்வான். அந்த சாது அதீத சக்தி வாய்ந்தவர், முற்காலமும் நன்கு அறிந்தவர். ஒருமுறை குமரன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவையை பார்த்தான். அதை குறிபார்த்து தன் அம்பை செலுத்தவும் அந்த அம்பு குறிதவறி அருகிலிருந்த தேன்கூட்டை தாக்கியது. அந்த கூட்டிலிருந்த தேனீக்கள் அங்கு விறகு எடுத்து கொண்டிருந்த ஒரு இளம்பெண்ணை துரத்தியது. அவள் பயந்து ஓடும்போது கால் இடறி கீழே விழ கை உடைந்து வலியால் துடித்து அங்கேயே மயக்கமடைந்தாள். இதை பார்த்த குமரன் அவளை வைத்தியரிடம் தூக்கி கொண்டு ஓடினான். அவளை முழுமையாக பரிசோதித்த வைத்தியர், இனி இந்த பெண்ணிற்கு ஒரு கை வராது, முடமாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டார். இதை கேட்ட குமரன் மிகவும் வருந்தினான். அந்த பெண்ணின் பெற்றோரிடம் சென்று தான் தெரியாமல் தவறு செய்துவிட்டதாக கூறி வருந்தினான். ஆனால் அவளின் பெற்றோர்கள் ஒரு கை முடமாக இருக்கும் தன் மகளுக்கு இனி எப்படி திருமணம் நடக்கும் என்று மனதிற்குள் வேதனைப்பட்டார்கள். இனி என்ன செய்யவோ ஆண்டவா என்று கவலை அடைந்தார்கள். இதை பார்த்த குமரன், ஐயா, நீங்கள் விரும்பினால் உங்கள் மகளை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவர்களிடம் கேட்டான். கேட்கவும் அவர்களின் மௌனம் சம்மதம் என்று நினைத்து அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். ஊர் வந்ததும் நேராக அந்த சாதுவை சந்தித்து காட்டில் நடந்த விஷயங்களை கூறி எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று வேண்டினான். ஆனால் அந்த சாது அந்த இளம் பெண்ணை சிறிது நேரம் முற்று பார்த்தார். பிறகு குமரனிடம், மகனே, அடுத்து 10 மாதத்தில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததும் என்னிடம் எடுத்து வா என்று கூறிவிட்டு ஆசீர்வாதம் தந்து அவர்களை அனுப்பி வைத்தார். அவர் கூறியது போலவே சரியாக 10 மாதம் கழித்து ஆண் குழந்தை பிறக்க அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு குமரன் சாதுவை சென்று சந்தித்தான். அந்த குழந்தையை வாங்கிய சாது ஏற்கனவே தயாராக வெட்டப்பட்ட ஒரு குழியில் அந்த குழந்தையை வைத்து மண்ணை போட்டு மூடினார். இதை பார்க்கவும் அதிர்ச்சியில் நின்ற குமரனை சாது அமைதியாக பார்த்து, மகனே, நன்றாக கேள். இனி சரியாக 15 மாதங்கள் கழித்து உனக்கு மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போது அந்த குழந்தையை என்னிடம் எடுத்து கொண்டு வா என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். அந்த சாது கூறியதைப் போலவே இந்த முறையும் 15 மாதங்கள் கழித்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவன் மனைவி இந்த முறை குழந்தையை தர மறுத்தாள். இந்த முறையும் என் குழந்தையை நான் இழக்க விரும்பவில்லை என்று அவள் கூற, அந்த சாது காரணமில்லாமல் நிச்சயம் எதையும் செய்ய மாட்டார், என்னை நம்பு என்று தன் மனைவிக்கு நம்பிக்கை தந்து அந்த குழந்தையுடன் சாதுவை சென்று சந்தித்தான் குமரன். அந்த குழந்தையை வாங்கிய சாது முன்பு செய்ததைப் போலவே ஏற்கனவே தயாராக இருந்த குழிக்குள் குழந்தையை உயிருடன் வைத்து மூடினார். இந்த முறை குமரனின் மனைவி சாதுவை கடுமையாக திட்டினாள். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சாது குமரனிடம், மகனே, என்னை முழுமையாக நம்பு, உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் என்று கூறிவிட்டு, நன்றாக கேள் மகனே, இன்னும் சில மாதங்கள் கழித்து உனக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை என்னிடம் எடுத்து வா என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். அந்த சாதுவை முழுமையாக நம்பியவன் எதிர்கேள்வி எதையும் கேட்காமல் மனைவியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். அந்த சாது கூறியதைப் போலவே சில மாதங்கள் கழித்து குமரனுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சாதுவிடம் குமரன் வந்தான். வந்து சாதுவிடம் குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையை வாங்கிய சாது ஏற்கனவே புதைக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் நடுவே ஒரு கம்பளியை விரித்து இந்த குழந்தையை படுக்க வைத்தார். பின்பு குமரனிடம் கூறினார், மகனே, உன் மனைவி முற்பிறவியில் தான் செய்தது தவறு என்று தெரிந்தே 2 பாவங்களை செய்தாள். அந்த 2 பாவங்கள்தான் தன் கர்மாவை தீர்த்து கொள்ள குழந்தைகளாக பிறந்தன. அந்த குழந்தைகளின் ஆத்மா கூறுவதை நீயே கேள் என்று கூறினார் அந்த சாது. முதல் குழந்தை புதைக்கப்பட்ட குழியிலிருந்து அசரீரி ஒன்று கேட்டது. முற்பிறவியில் நானும் என் காதலியும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இவளிடம் சென்று உதவி என்று நாங்கள் கேட்டோம். இவளும் உதவி செய்வதைப் போல் நன்றாக நடித்து பெண் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னை காட்டி கொடுத்து என் உயிர் போக காரணமாக இருந்தாள். அதற்கு பழிக்கு பழி வாங்கவே இந்த ஜென்மத்தில் இவளுக்கு மகனாக பிறந்து
நன்றாக இவளை நோகடித்து பின்பு அடுத்தவன் கையால் தன் மகன் கொல்லப்பட்டால் அந்த வலி எப்படி இருக்கும் என்று அந்த நரக வேதனையையும் அவள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் இந்த சாது அதை தடுத்து விட்டார் என்று வருத்தமாக கூறியது. அதேபோல இப்போது இரண்டாவது குழந்தையின் ஆத்மாவின் அசரீரி பேசியது. இவள் போன ஜென்மத்தில் உயர்ந்த பதவியிலிருந்து கொண்டு தனக்கு வேண்டியதையெல்லாம் மற்றவர்களிடம் அபகரிப்பதையே வேலையாக வைத்திருந்தாள். என்னிடம் சொந்தமாக இருந்த விவசாய நிலங்களை அபகரித்து என்னை ஒருவேளை உணவுக்கே பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக்கினாள். அதற்கு பழிக்கு பழி வாங்கவே இவளுக்கு மகனாக பிறந்து உலகத்தில் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கத்தை எல்லாம் பழகி இவளிடம் உள்ள எல்லா செல்வங்களையும் அழித்து நடுத்தெருவில் நிறுத்தி ஒருவேளை உணவிற்கே பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் இந்த சாது அதை தடுத்து விட்டார் என்று வருத்தமாக கூறியது. பின்பு அந்த இரண்டு ஆத்மாக்களும் இப்போது உயிருடன் இருக்கும் பெண் குழந்தையிடம், ஆமாம், நீ யார், நீ எதற்காக இவளுக்கு மகளாக பிறந்தாய் என்று கேட்டன. அதற்கு அந்த குழந்தையின் ஆத்மா கூறியது, நான் இந்த குமரன் செய்த புண்ணியத்தால் பிறந்தவள். அவன் முற்பிறவியில் என்னை பெற்றவர்கள் என்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விட்டனர். இந்த குமரன் தான் என்னை தத்தெடுத்து பாசத்தோடு நன்றாக வளர்த்தார். அவர் செய்த புண்ணியத்தால் இறைவனிடம் ஒரே ஒரு வரம் மட்டுமே நான் கேட்டேன். அது இந்த ஜென்மத்தில் அவருக்கு மகளாக பிறந்து இந்த நாட்டிலுள்ள உயர்ந்த பதவிகளை வகித்து என் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அந்த வரம். அதற்காகவே நான் இவருக்கு மகளாக பிறந்து உள்ளேன் என்று அந்த பெண் குழந்தை கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த குமரன் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான். பின்பு அவன் சாதுவிடம், ஒருவன் செய்த தவறுக்கு கர்மாவை அனுபவிக்காமல் அதை தடுப்பது தவறில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த சாது, கர்மாவை தடுப்பது தவறுதான், ஆனால் உன் புண்ணிய கணக்கில் உன் மனைவியின் பாவ கணக்கு பாதி கழிந்து உயிருக்கு வந்த கர்மா ஊனத்துடன் நிறுத்தி கொண்டது. எனவே இனி நன்றாக வாழ்க்கையை வாழுங்கள் என்று சாது கூற தம்பதிகள் இருவரும் சாதுவை வணங்கி ஆசி பெற்று தன் பெண் குழந்தையுடன் சந்தோஷமாக வீட்டிற்கு திரும்பினர். இந்த கதையில் வருவது போல ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்களைப் போல் ஒவ்வொருவரும் செய்கின்ற புண்ணியங்களும் உங்கள் குழந்தைகளை வந்தடையும். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மதிப்புமிக்க ஒன்றை தர விரும்பினால் பொன் பொருட்களை சேர்ப்பதற்கு முன் புண்ணியங்களை சேர்த்து வையுங்கள். அதைவிட இந்த உலகத்தில் தலை சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை முழுசா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி.